இயற்கையின் அற்புதமான அறிவுக்கும் நட்புக்கும் துணையாக உதாரணமாக இருக்கின்ற கன்னிராசியினர், உங்களுடைய இந்த நாள் பிறருக்காக, உறவுக்காக, நட்புக்காக ஒரு சாதனையை செய்யக்கூடிய நாள். இந்த சாதனை நிறைய உங்களுக்கு செலவோ இடமாற்றமோ உங்களுக்கு பயணத்தால் ஏற்படுகின்ற சில சங்கடங்களோ வரதான் செய்யும். வந்தாலும் கவலை இல்லை. ஏனென்றால் அதுவும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. தண்ணீரில் போய் இறங்காதீங்க, சகதியில் போய் காலை வைக்காதீங்க. உங்களுடைய நேரம் இப்பொழுது அது சேறு சகதி இதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு. உங்களுடைய ஆடை கிழிவதற்கும் ஆபரணங்கள் தொலைவதற்கும் இந்த நாள் இருக்கும். நீங்களே சில இடங்களில் கொண்டு போய் சூழ்நிலை தாங்க முடியாத அடமானம் வைக்கிறதுக்குள்ள சூழ்நிலை வரும். அடமானம் வைத்த பொருளை மீட்பதற்கான சூழ்நிலையும் வரும். ஆகையினால் எங்கு உங்களை பாதுகாக்க வேண்டுமோ அங்கு உங்களை பாதுகாப்பதற்கு தகுந்தாற்போல் செல்லுங்கள். உங்களுக்கு அதனால் பல இடையூறுகள் வந்தாலும் கூட அதை பொருள்படுத்தாதீர்கள். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் அப்படித்தான் பயணத்தை ஆக வேண்டும். இந்த இயற்கையின் ஒரு அற்புதமான இறையாற்றலின் தன்மையில் உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய மனோபாவமும் அற்புதமாக செய்யும். கோவில்களுக்கு ஏதேனும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள், செய்வீர்கள். செய்யவில்லை என்றாலும் செய்யுங்கள். மோர், தாளிச்ச மோர் அதை கொடுங்க, நீங்களும் குடிங்க. ஏனென்றால் உள்பாகம் உடலுக்குள் வெப்பம் அதிகமாக இருக்கும். அந்த வெப்பத்தை கவனிக்காத விட்டீர்களானால் வாய்வு அதிகமாகி வெப்பமும் வாயுவும் சேர்ந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். சில பேருக்கு கேஸ் ட்ரபிள் வரும், சில பேருக்கு ஏப்பம் வரும், சில பேருக்கு கைகால் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு கைகாலில் வலி இருக்கும், சில பேர் முட்டி வலி, கைகால் குடைச்சல், இப்படியெல்லாம் ஒருவரும் அவர்களுடைய வயதிற்கேற்ப சொல்லுவாங்க. குட்டி பசங்களாக இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க விளையாட்டுத்தனமாகவே படிப்பாங்க. அவங்கள இழுத்து உட்கார வச்சு படிக்க வைக்க முடியும். ஏனென்றால் அவ்வளோ த்ரில்லாக இருப்பாங்க. இந்த நாள் அவங்கள அப்படி தான் செய்யும். ஏதான கேட்டிங்கன்னா தூக்கி விட்டேஞ்சிருவாங்க, இல்லை உடச்சிருவாங்க. சொல்ல கேட்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு தகுந்தாது போல் அவங்களுக்கு ஆறுதலாகவோ இல்லை அவங்க மனதிற்கு பிடித்தது மாதிரி நீங்கள் நடிக்க கற்றுக்கணும். நீங்கள் நடிக்காத உங்கள் கோபத்தை காட்டினீங்கன்னா உங்கள் பொருளுக்கு செலவும் அழிவும் வந்துவிடும். ஆகையினால் இளையவர்களோடு கவனமாக இருங்கள். அவர்கள் இளையவர்கள் என்று சொல்லிவிடாதீர்கள். காரணம், இன்று அவர்கள் அந்த மகாவிஷ்ணு 12 இருப்பதனால் அவர் குட்டி பசங்க மாதிரி வேலை செய்வாங்க. திடீர்னு இருப்பாங்க, காணா போயிடுவாங்க, அவங்கள தேடி அலைய வேண்டி வரும். சில பொருள்கள்லாம் உங்களை விட்டு நீங்களே வச்சுட்டு தடுமாறுவீங்க. மேலே இருந்த பொருள் கீழே விழுந்துடும். ஆனால் நீங்கள் மேலே வச்ச ஞாபகத்திலே தான் இருப்பீங்க, கீழே விழுந்ததை கவனிக்க மாட்டீங்க. ஆனால் விழுந்ததையும் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நிதானமான உங்களுடைய போக்கு, உங்களுடைய செயல்பாடு எல்லாமே காலதாமதமாக தான் வெற்றி தருவதற்கான சூழ்நிலை இது. கன்னியாராசி நேயர்களை பொறுத்தவரையும் நட்பு கொண்டு வாழ்கின்றவருக்கு பலன் தர்ற நபர்கள். இவர்களுடைய வேக போக்கு நிறைய விஷயங்களை தன்னுடைய அறிவுக்குள் வைத்து பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்போக்குவத்தில் இருப்பதால் இவர்களுடைய ஒவ்வொரு கவனமும் மிக மிக அற்புதமாக இருக்கும். சித்தர்களும் ஞானிகளும் மிக அற்புதமான, ஏன் சூரிய பகவானே அந்த பிறந்த ராசிதான் அந்த கன்னியா ராசி. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அந்த சூரிய பகவான் அங்கே பர்மிஷன் வாங்கி தான் அவருடைய விரய செலவுகளை செய்வார். ஆகையினால் உங்களுக்கு விரயம் என்பது இருக்க செய்யும். மகான்கள் எல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்கள். அந்த மகான்கள் பிறந்த அந்த கன்னியா ராசி நேயர்கள், நீங்கள் இப்பொழுது இந்த காலத்தை, இந்த ஒவ்வொரு சூழலும் உங்களுக்கு மிக மிக ஆச்சரியமூட்டும் அளவிற்கு இருக்கும். உங்களுடைய இந்த காலம் உங்களுடைய சிந்தனையில் மிக அருமையாக யோசித்து ஒரே நேரத்தில் 4 வேலை செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற கேது உள்ளே இருந்துக்கிட்டே கெடுப்பான். எதிரே இருக்கிறவனும் உங்களுக்கு நிறைய செலவுகளை வைப்பான். உங்களை பாதுகாக்கக்கூடியவனும் உங்களுக்கு நல்லது சொல்லுவது போல் அந்த சனி பகவான் வக்ர நிலையில் 5க்கு வருவதால் உங்களுக்கு எல்லாமே பழைய செலவும் பழைய நிலையும் உறவினுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய பழைய கர்மாக்கள் தொலையுதுன்னு அர்த்தம். இப்பொழுது இயற்கையாகவே கர்மா தொலைகின்ற ராசிக்காரர்கள் யார் என்றால் கன்னியா ராசி நேயர்கள். உங்களுடைய நீண்ட நாள்
நீங்கள் கடனாக வைத்திருந்த அந்த கர்மாக்கள் இன்று கரைந்து போகிறது. நீங்கள் கடலுக்கோ நதிக்கு செல்ல வேண்டாம். இயற்கையில் கொட்டப்போகின்ற மழையும் காற்றிலிருந்து தப்பித்தால் போதும். ஏனென்றால் உங்களுக்கு பரிகாரம் என்பது உங்களை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்து கொள்வது தான் பரிகாரம். உங்களுடைய வாய்வு தொல்லை உங்களை மேலும் மேலும் நீங்கள் ஈடுகொடுக்க முடியாத அளவிற்கு செல்லும். ஆகையினால் மருத்துவ செலவு போல இருக்கும், ஆனால் மருத்துவ செலவுக்கும் போக மாட்டீங்க. மிக எளிமையாக எடுத்து செல்கின்ற இந்த நாள் உங்களுக்கு மிக மிக அற்புதமான அனுபவ ரீதியான மூதாதையர்களுடைய கர்மாக்கள் தொலைந்து நீங்கள் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு அடிப்படையை செய்கின்ற இந்த காலம் நீங்கள் பெற்று சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் சற்று பூக்கள் போட்ட பச்சை நிற ஆடை கட்டுவது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த லைட் கலரில் இருக்க உங்களுடைய வெளிர் நிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆடையும் உங்களுக்கு சிறப்பை தரும். ஒரு சிலர் பச்சை டார்க்காக போடுவாங்க. அவர்களுடைய பயணத்தில் அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் போகும்போது உங்களுடைய பாவாடையோ உங்களுடைய புடவையோ இல்லை வேஷ்டியோ இல்லை பேண்டோ மாட்டி சிக்குவதற்கு சூழ்நிலை இருக்கிறது. அந்த மாட்டி சிக்குவதனால் கிழியலாம், இல்லை கால் தடுமாறலாம், உங்களை தடுமாறி கீழே விழுந்து எழுந்திருக்கிற மாதிரி சூழ்நிலையும் வரலாம். பிறரை பரிதாபப்பட்டு அவர்களை கவனிப்பதன் மூலமாக நீங்கள் பரிதாபத்திற்கு ஆளாகி விடுவீர்கள். ஆகையினால் கவனம் தேவை. உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் உங்களை கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும் என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள். எப்பொழுதுமே நீங்கள் எது ஒரு காரியம் செய்தாலும் கூட உங்களுடைய சிந்தனைக்கு முன்னோர்களை உள்ளூர வணங்குவீர்கள். அந்த மகாவிஷ்ணுவுடைய அனுகிரகம் உங்களுக்குள்ளிருந்து சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை வழி நடத்தும். அப்படிப்பட்ட அந்த மகாவிஷ்ணுவே இன்று 12 இருந்து கொண்டு உங்களுக்கு சில தடுமாற்றத்தை உண்டு பண்ணுவார். இருப்பினும் அதை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், சிறப்பாக இருப்பீர்கள். ஆகையினால் இந்த கன்னியா ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுடைய அற்புதமான நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கும் இயற்கையிலிருந்து தப்பிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கின்றேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவானான்.